ஒன்று. உளவியல் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? பி. கிரேக்கம். 2. சைக்கி என்ற கிரேக்கச் சொல் எதை குறிக்கிறது? பி. ஆன்மா அல்லது உயிர். 3. லோகஸ் என்ற கிரேக்கச் சொல் எதை குறிக்கிறது? ஏ. அறிவியல். 4. ஆரம்ப காலத்தில் உளவியல் எதை ஆராயும் பிரிவாக கருதப்பட்டது? பி. ஆன்மா மற்றும் மனம். 5. பின்னர் உளவியல் எதை பற்றி ஆராயும் பிரிவாக மாற்றப்பட்டது? பி. நடத்தையை. 6. தற்கால உளவியல் எதை குறிக்கும்? பி. மனித புறச்செயல்களையும் அதன் அகச்சிந்தனையையும் ஆராய்வது. 7. உளவியலின் இலக்குகள் எவை? பி. விவரித்தல், விளக்குதல், முன்கூட்டியே கவனித்தல், கட்டுப்படுத்துதல். 8. ஆரம்பத்தில் உளவியல் எந்த விஷயத்தை பற்றி ஆய்வு செய்தது? பி. ஆன்மாவின் தன்மைகள். 9. உளவியல் ஆரம்பத்தில் எந்த பிரிவின் கீழ் இயங்கியது? பி. தத்துவவியல். 10. பின்னர் ஆன்மா ஆய்வு கைவிடப்பட்டு எதோடு தொடர்புபடுத்தப்பட்டது? பி. மனம். 11. மனம் எந்த 3 நிலைகளில் செயல்படுகிறது? பி. சிந்தித்தல், உணர்தல், புறச்செயல்களை தூண்டுதல். 12. டிட்சர் எந்த கோட்பாட்டை முன்வைத்தார்? பி. வடிவமைப்பு கோட்பாடு. 13. டிட்சரின் கோட்பாட்டின்படி மனம் எப்படிப்பட்டது? பி. அறிவுசார் இயக்கமுடையது. 14. மன இயக்கத்தை அறிய எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? பி. அக்நோக்குமுறை. 15. ஜே. பி. வாட்சன், ஸ்கின்னர் போன்றோர் எந்த கொள்கையை முன்னிட்டனர்? ஏ. நடத்தையியல். 16. ஜே. பி. வாட்சன் எந்த கொள்கையை ஏற்கவில்லை? ஏ. மரபு கொள்கை. 17. வாட்சன் கூறியபடி மனிதனை உருவாக்குவது எது? பி. சூழ்நிலை. 18. நடத்தைவாதிகள் ஏஹூஸ் கொள்கையை மறுத்தனர். ஏ. மக்டூல். 19. 1802 ஆண்டு உயிரியல் தொடர்பான உளவியல் ஆய்வை மேற்கொண்டவர் யார்? பி. பியர்-கோபானிஸ். 20. பியர்-கோபானிஸ் கூறியபடி புலனுணர்வும் ஆத்மாவும் எதனுடைய உடைமை? பி. நரம்பு மண்டலம். 21. உளவியல் ஆய்வுக்கூடம் அமைத்தவர் யார்? பி. வில்ஹெம் வுண்ட். 22. வில்ஹெம் வுண்ட் எந்த ஆண்டில் ஆய்வுக்கூடம் அமைத்தார்? ஏ. 1879. 23. வில்ஹெம் வுண்ட் எந்நாட்டை சேர்ந்தவர்? பி. ஜெர்மன். 24. வில்ஹெம் வுண்ட் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பி. உளவியலின் தந்தை. 25. 1950களில் உளவியல் ஆய்வை வரையறுத்தவர்கள் யார்? ஏ. ஜேம்ஸ் மற்றும் எப்பினாஸ்.